பிரச்சனை உன்னுடைய இருதயமே, அதன் ஜலங்கள் கொந்தளித்து கலங்கி. சங்கீதம் 46:3. சிலர் ஏன் எப்பொழுதுமே கூக்குரலிட்டு கோபப்பட்டு ஆத்திரமடைகிறார்கள் என்று நாம் வியக்கக்கூடும். மேற்கூறப்பட்டுள்ள வசனத்திலிருந்து கொந்தளிக்கிற அல்லது கோபப்படுகிற ஜனங்கள் கலக்கமுள்ளவர்கள் என்று நாம் விளங்கிக் கொள்கிறோம். உங்கள் இருதயம் கலங்கி இருக்கும் போது நீங்கள் தேவையில்லாமல் கூக்குரலிட்டு மிக சிறிய காரியங்களுக்காகவும் கூட கலங்குகிறவர்களாய் இருப்பீர்கள். துன்மார்க்கரோ கொந்தளிக்கும் கடலை போல் இருக்கிறார்கள். அது அமர்ந்திருக்க கூடாமல் அதன் ஜலங்கள் சேற்றையும் அழுக்கையும் கரையில் ஒதுக்குகிறது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று என் தேவன் சொல்லுகிறார். ஏசாயா 57:20-21. ஆகவே உங்களுடைய இருதயம் கொந்தளிக்கும் கடலை போல் இருந்து அதில் சமாதானம் இல்லாமல் இருக்கும் போது நீங்கள் கூக்குரலிடுவது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் மேல் சேற்றையும் அழுக்கையும் வாரி இறைத்து கொண்டும் இருப்பீர்கள். வேறு வார்த்தைகளில் கூறின், கலங்கியிருக்கும் ஒரு மனிதன் தன்னை சுற்றி நடப்பவை எல்லாவற்றிற்கும் மற்றவைகளையே குற்றஞ்சாட்டி கொண்டிருப்பான். தேவ பிள்ளையே, உன்னுடைய பிரச்சனைகளுக்காக நீ மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாயா? அப்படியெனில் அதற்கான காரணம் உன்னுடைய இருதயம் கர்த்தராகிய இயேசுவில் இளைப்பாராதிருப்பதேயாகும். சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்து மிகுந்த சமாதானத்தினால் மனமகிழ்ச்சியாயிருப்பார்கள். சங்கீதம் 37:11. சாந்த குணமுள்ள ஒரு மனிதன் தான் எப்படிப்பட்ட பிரச்சனையை அல்லது சோதனையை சந்தித்தாலும் அமெரிக்கையுள்ளவனாகவும் சமாதானம் உள்ளவனாகவும் இளைப்பாறுதல் உள்ளவனாகவும் இருப்பான். உன் ஜீவியத்தில் வரும் சோதனைகளையும் கலக்கங்களையும் நீ எவ்வாறு எதிர்கொள்கிறாய்? நீ சந்திக்கும் பிரச்சனைகளுக்காக நீ அடிக்கடி பிறரை குறை கூறி கொண்டிருக்கிறாயா? சிறிய காரியங்களை குறித்தும் கூட நீ கலக்கம் அடைகிறாயா? இருதயத்தின் பிரச்சனையே நம் பிரச்சனைகளின் மையமாகும் என்பது உண்மையான கூற்றாகும். ஜிக்ஸா பசில் என்று அழைக்கப்படுகிற சிறுவருக்கான விளையாட்டு ஒன்று உண்டு. அதில் பல கோணங்களில் வெட்டி போடப்பட்டிருக்கும் ஒரு படத்தின் துண்டுகள் அதினதின் இடத்தில் செவ்வனே பொருத்தப்பட்டு முடிவில் அர்த்தமுள்ள ஒரு படமாக வடிவமைக்கப்படும். அதை போன்றே நம்முடைய இருதயம் தேவனோடு செம்மையானதாய் இருக்குமாயின் நம்முடைய ஜீவியத்தில் சம்பவிக்கும் காரியங்கள் அனைத்தும் எவ்வித பிரச்சனையுமின்றி அதனதன் இடங்களில் சரியாக பொருந்தக்கூடியவைகளாய் இருக்கும்.